வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. பிஓ ட்ரை பண்ண டீச்சர்ஸ்க்கான சிலபஸ் லைன் கிளாஸ் வைஸாக இன்றைக்கி நம்ம தமிழில் பார்க்கக்கூடியது வந்து சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வரக்கூடிய சில லைன்ஸ் தான். இதில் வந்து பரிபாடல் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, விசும்பில் ஊழி ஊழ் உள் செல்ல கருவலர் வானத்து, இப்படி இந்த பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா இதில் வரிசை கீழே அகநானூறு, இந்த இப்போ பரிபாடலுக்கு அப்புறம் நமக்கு கலித்தொகை, அகநானூறு, இப்படி வரிசை இந்த வீடியோவில் இருக்க போகுது. அகநானூரில் 2 பாடல்கள் இதில் வந்துடும். அதில் பாருங்கள், கீழே இருக்கிற இதுவும் மேலே இருக்கக்கூடிய இந்த வீரை வெளியன் தெத்தனார் இவர் பாடினதும், மேலே இருக்கக்கூடிய அந்த மருதன் இளநாகனார் பாடிய அந்த அகநானூறு, அதே மாதிரி நல்லந்தவனார் பாடிய கலித்தொகை, இதுக்கு முன்னாடி நமக்கு பரிபாடல் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள்லேருந்து நம்ம வரிசை இன்றைய கிளாஸஸை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ என்ன சொல்லணும்னா, முதல்ல பரிபாடல் கீரந்தையார் பாடியது. கீரந்தையார் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து கீரந்தையார் பாடல். இது வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்ற புகழுக்கு சொந்தமானதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு தான். இது சங்க நூல்களில் பண்ணோடு பாடின நூல். பண் அப்படின்னா 3 சொல்லினா பண் அப்படிங்கிறது வந்து இசை இல்லைங்களா, இசையோடு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறது என்னுடைய பொருள். பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம், அதாவது 3 சொல்லினா பண். பண் அப்படின்னா இசை. ஸோ பண்ணோடு பாடப்பட்ட நூல் இது அப்படின்ற ஒரு சிறப்பு இதுக்கு இருக்குது. உரையாசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இதில் 70 பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு 24 பாடல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இப்போ பாடல் வரிகளை பார்க்க ஆரம்பிச்சலாம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி. விசும்பு அப்படின்னா வானம். இங்கே இருக்கக்கூடிய விசும்பு அப்படிங்கிறது வானம் அப்படிங்கிறது பொருள், வானம். ஸோ விசும்பு வானம். ஊழி அப்படின்னா யுகம். யுகம் ஊழி வாழப்படலாம். யூகி யூழி அப்படிங்கிறது யுகம். யூகி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஊழி அப்படிங்கிறது யுகம். சரி, ஊழ் 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 அப்படின்னா முறை அப்படிங்கிறது பொருள். இதுக்கெல்லாம் மீனிங் முதல்ல தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வரிசை அந்த பாடல் வரிகள் பார்த்தலாம். இது வந்து முறை, சரிங்களா. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விசும்பில், அதை விசும்பின வானம், விசும்பில் ஊழி ஊழி, அதை ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி, அதாவது எதுவுமே இல்லாத பொருள், அதாவது ஒரு பெரிய வெளியில் என்ன சொல்கிறது, பெருவெளியில் இருக்கக்கூடிய அந்த அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு அண்டம் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பூமி முதல் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய அண்டமாக இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கும் வந்து அண்டம் இருக்குது, அதில் பால்வெளி மண்டலம்ங்கிறது நம்ம பூமியினுடைய ஃபேமிலி நம்ம வரிசை போகிறோம். இந்த சூரியன் பேஸ் பண்ணி வர்றது, இந்த மாதிரி பல பால்வெளி மண்டலங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்னன்னா, அண்ட தோற்றத்துக்கு காரணமாக கரு பரமாணு அப்படின்னு சொல்லக்கூடியது பேரொளியுடன் தோன்றிச்சு, பெரிய சத்தத்தோடு தோன்றிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களுடைய அணுக்கள் கூடவே வளர்ற வானம் அப்படின்ற இந்த இதை வந்து என்ன சொல்றது, முதல் பூதத்தினுடைய ஊழி அது அப்படின்னு சொல்றது. யுகம், முதல் யுகம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்றது யூழி அப்படிங்கிறது ஊழி. சரி, அந்த அணுக்களுடைய ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதற மாதிரி பல ஊழி காலங்கள், யுகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஊழி பல யுகங்கள் காலங்கள் கடந்துட்டு போகுது அப்படின்னு பொருள். உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழிகிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன்பெயல். தன்பெயல் அப்படின்னு குளிர்ந்த மலை. இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த தன்பெயல், 3 சில தன்பெயல் அப்படிங்கிறது குளிர்ந்த மலை. தலைய ஊழியும் அவையிற்று அப்படின்னு சொல்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு பந்து மாதிரி புவி உருவாகி இருந்த அந்த ஊழி காலமும் என்ன சொல்கிறது தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பூமி குளிர்ற மாதிரி, அதாவது தன்பெயல்னு சொல்லக்கூடிய அந்த குளிர்ற மாதிரி, பூமி குளிர்ற மாதிரி தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் தொடர்ந்துச்சு. பல யுகங்கள் தொடர்ந்துச்சு, கடந்து வந்துட்டு இருந்தது. அப்படி தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிசை சொல்லப்படுது. உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆறுதருபு மீண்டும் மீண்டும், அதாவது ஆறுதருபு அப்படிங்கிறது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, அப்படி மூழ்கி கிடந்த அந்த பூமி மீண்டும் பீடு, அதாவது மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும். அதாவது மீண்டும் பீடு, பீடு அப்படின்னு சிறப்பு, ஸ்பெஷல்னு சொல்கிறோம், சிறப்பு. உயர்வு ஈண்டி அப்படின்னு செறிந்து திரண்டு, அதாவது ஒன்னோட ஒன்று திரண்டு வந்து அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஊழியும். அதாவது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் நிறைஞ்சு இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் உருவாகிச்சு. அந்த சூழலில் உயிர்கள் உருவாகி நிலை பெறக்கூடிய அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு ஊழிக்காலம், ஒரு யுகம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த அண்ட பிரிவுகள் பார்த்திங்கன்னா, நம்ம பால்வீதி மாதிரி நிறைய பால்வீதிகள் இருக்குங்க. வெளியே நின்று பார்த்தோம் அப்படின்னா சின்ன தூசி மாதிரி தான் கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய லைனும் நம்ம பின்னாடி கொடுத்துருக்க வரிசையாக பார்த்துக்கலாம். ஹப்பில், எட்வின் ஹப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நம்ம இதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பில் 1924 அந்த நம்ம பால்வீதி மாதிரி பல பால்வீதிகள் இருக்குது அப்படின்னு அவர் நிரூபித்தார். 1330க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, மாணிக்க வாசகர் திரு அண்ட பகுதியில் பார்த்திங்கன்னா இப்படி எழுதியிருப்பார். ஏன்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின்
அப்படின்னு அந்த பாடல் வரிகள் இங்கே இங்கே டாட் டாட் போட்டது இன்னும் சில வரிகள் வரும். ஸோ அண்டத்தை பற்றி திருவாசகத்தில் இவரும் சொல்லியிருப்பாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட பகுதியினுடைய உருண்டை வடிவம் பழமையான காட்சியும் ஒன்னோட ஒன்று ஈர்ப்போடு நின்று அந்த அழகை சொல்கிறதுன்னு அது பல 100 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லப்படுது. இல்லத்துக்குள்ள நுழையக்கூடிய கதிரவன் சூரியனுடைய அந்த ஒளி கற்றலை தெரிகிற மாதிரி தூசு துகள்கள் மாதிரி அது நுண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, அடுத்து கலித்தொகையிலேருந்து என்ன பாடல் வரிகள் வருது? இது களியில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கலித்தொகைங்கிறது எல்லா புலவர்களாலையுமே பாட முடியாதுங்க. அதில் ஸ்பெஷல், அதில் திறமை வாய்ந்த புலவர்கள் மட்டும்தான் பாடக்கூடியது. அது களின்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளும் சரி, அந்த பொருளும் சரி. இதில் பாருங்கள், இதெல்லாம் ஒரு எதுகை மோனையோட ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்குதல், போற்றுதல் என்பது பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபார்மேட்டோட எழுதுறதுங்கிறது நல்ல டேலண்டான புலவர்கள் தான் அதை செய்ய முடியும் அப்படின்றது களியோட ஸ்பெஷல். அன்பு, அறிவு, பண்பு மாதிரியான இந்த ஒவ்வொரு மனிதனும் வளர்த்திருக்க வேண்டிய சில உயர் குணங்கள் இருக்குது. இந்த சொற்களுடைய பொருளை மேலோட்டமாக எல்லோருக்கும் தெரியும். அதை விளக்கக்கூடிய ஒரு கலித்தொகை பாடல் ஒன்று இதில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா, ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல், அதாவது அளந்தவர் அப்படின்னா வறியவர்க்கு உதவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியமை, நம்ம கூட அன்போடு இருக்கவங்கள நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பண்பு எனப்படுவது பாடறிந்தொழுதுகள். பண்பு அப்படின்னா சான்றோர் காட்டிய வழி பண்பு அப்படின்னு தெரியும். அந்த சான்றோர்கள் காட்டிய வழியில் நடக்கிறது. அன்பு எனப்படுவது தன் கிளை சராமை. தன் கிளை அப்படின்னா உறவினர்கள். யாதும் முறை யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லுவோம். கேளினாலும் உறவினர்கள் அங்கே வரும். இங்கே தன் கிளை அப்படின்னா உறவினர்கள் சொல்லுங்க. உறவினர்களோடு வெறுப்பில்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. எங்கே சார் விடுறாங்க? நாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தா உறவினர்கள் தான் முதல்ல வந்து என்னத்தை படித்து கிளிக்க போகிற, நீ இதுக்கு மேலே போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க தான் சார் நம்மளை இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களையும் அரவணைச்சு தான் போகணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. ரைட். அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அறிவு அப்படிங்கிறது அறிவு அற்றவர்களுடைய அற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பொறுத்துட்டு போகணும். மொத்தத்தில் எந்த ஒரு சுடு சொன்னும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அந்த அளவுக்குலாம் போவேன்னா சரி, என்ன சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்துட்டு பொறுமையாக படிச்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் ஷார்ட்டாக சொல்ல வரேன். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, அதாவது மரா அமை அப்படின்னு சொல்லப்படுது. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. செறிவு அப்படின்னா முன்னாடி சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் அப்படின்னு சொல்லப்படுது. நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. நிறை அப்படின்னா மறைப்பொருளை பிறர் தெரியாமல், அவங்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கணும்னு சொல்கிறது. முறை எனப்படுவது அதாவது கண்ணோடாது உயிர் வவல்னு சொல்கிறது. நீதி முறைமை அப்படின்னு சொல்கிறது. அது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறுமை அப்படிங்கிற தம்மை இகழ்வாரை பொறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன நல்லந்தவனார், இதில் ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிறதா, நல்லந்தவனார் நல்ல களி தின்னு அப்படின்னு சொல்கிறத, அது கலித்தொகை நல்லந்தவனார்ன்றது நமது ஒரு ஷார்ட்கட்டு. உயர் குணங்கள் அப்படின்றத நான் அதில் சொல்லியிருப்பேன். அதாவது நல்லந்தவனார் இவர் கலித்தொகையை தொகுத்தாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் சங்ககால புலவர்களில் ஒருத்தர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் இவர் தான் சொல்லப்படுது. கலித்தொகை பற்றி இப்போ பார்க்கலாம். கலித்தொகை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த 8 தொகை நூல்கள் ஒன்று. கலிப்பா அப்படிங்கிற பாவகையாலான நூல்னு சொல்லப்படுது. 150 பாடல்கள் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. 150 பாடல்கள் 5 பிரிவுகள் கொண்டதுன்னு சொல்லப்படுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதாவது குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி அப்படின்னு 5 பிரிவுகள் இருக்குது. அடுத்த பாருங்க, அகநானூர்லேருந்து ஒரு சில வரிகள் பார்க்கலாம். அதாவது மருதன் இளநாகனார் பாடக்கூடியது. உலகு கிளர்ந்தன்னா உருகெழு வங்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கவின்முகு கப்பல் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு இதில் பார்த்துருப்போம். அதாவது கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்த காட்சியளிக்குன்னு சொல்லப்படுது. அலை வீசக்கூடிய கடலில் அசைந்தாடிட்டு போகக்கூடிய அந்த கப்பலை பார்க்குறதுக்கு உள்ள முறைய சந்தோஷத்தில் துள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சொல்கிறாங்க, அச்சம் தரக்கூடிய பயம் தரக்கூடிய கடலில் அப்படியே பயப்படாமல் கப்பல் ஓட்டியவர் நம்ம தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. காற்றினுடைய அந்த துணையோட கப்பலை செலுத்தக்கூடிய நம்ம முன்னோருடைய திறமை சங்க பாடல்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு லைன் இதில் நம்ம ஒரு பாடலில் நம்ம இதில் பார்த்துக்கலாம். உலகுல இருந்தன்னா உருகெழு வங்கம். உலகமே புடை பெயர்ந்தது மாதிரியான ஒரு அழகு பொருந்தின தோற்றத்தை உடையது அந்த கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. நாவாய் அப்படிங்கிறது புலவு திரையை பெருங்கடல் நீர் எடை போல, அது புலால் நாற்றம் வீசக்கூடிய அந்த அலையை பெரிய கடலுடைய அந்த நீரை பிளந்துட்டு வருது அப்படின்னு சொல்கிறது. இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி, இரவும் பகலும் ஒரு இடத்தில் தங்காமல் வீசக்கூடிய காத்தானது அந்த கப்பலை அசைச்சிட்டு, நாவாயை அசைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது. விரைசெலல் இயற்கை வங்கூல் ஆட்ட கோடு உயர் திணிமணல் அகந்துரை நீகான் மாட ஒல்யரி மருங்கு அறிந்து ஒய்ய. அதாவது உயர்ந்த கரையுடைய மணல் நிறைஞ்ச அந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்துடைய அந்த ஒளியால் திசை தெரிஞ்சு அந்த நாவாய் ஓட்டக்கூடிய அந்த கப்பல் டிரைவர், அவர் நாவாய் ஓட்டுறவர் வந்து நாவாயை செலுத்திட்டு போயிட்டு இருப்பார்.
இப்போது இதனுடைய ஆசிரியர் பற்றி பார்க்கலாம் சரிங்களா. மருதன் இளநாகரை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில தகவல் பார்க்கலாம். அதாவது சங்க கால புலவர்கள் ஒருவர் முதல்ல இது ஏன்னா வரிசையாக வரக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ் தான். கலித்தொகையுடைய மருதத்திணையில் இருக்கக்கூடிய 35 பாடல்களை பாடினவர் இவர் தான். இந்த பேர் வர்றதுக்கு காரணம் மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறனால மருதன் இளநாகனார் அப்படின்னு அவரை சொல்லப்படுது. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று தெரிஞ்ச விஷயம்தான். புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்கள் கொண்டது அகநானூறு அப்படின்னு சொல்கிறது. இந்த நூலுக்கு வந்து அகநானூருக்கு நெடுந்தொகை என்ற இன்னொரு பேர் உண்டு. நெடுந்தொகை இது கொஞ்சம் முக்கியமானது மெயில் வச்சுக்கோங்க. அதாவது சொல்ல வந்த கருத்தை வந்து உள்ளுரை இறைச்சி வழியாக சொல்கிறது அகநானூற்று பாடல்களுடைய சிறப்பு இல்லைங்களா. அதை பாடக்கூடிய கவிஞர் அந்த சொல்லுடைய பயன்பாடு குறையாமல் அந்த சொல்கிறதுடைய இந்த மரபோடு அந்த நாகரிகம் குறையப்படாமல் சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அன்பை மறைக்கவும் வேண்டும், பயன்பாடு பொறுத்து வெளிப்படுத்தவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த டைட்டில் வரக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தலைவன் சந்திக்க வேண்டிய அந்த குறிப்பிடத்தை வந்து அதை பற்றின ஒரு குறிப்பை பொதிந்து வெளியிடுறது தோழியினுடைய பொறுப்பு. அந்த தோழியினுடைய பொறுப்பு, ஃப்ரெண்ட்ஸோட பொறுப்பு. பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா, பெருங்கடல் முகுந்த இருங்கிளை கொன்மு சரிங்களா. இருங்கிளை கொன்மு, கொன்மு அப்படின்னா மேகம். கொன்மு 3 சில கொன்மு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேகத்தை குறிக்கக்கூடியது கொன்மு அப்படின்றது. சரி, இங்கே இருக்கக்கூடிய கொன்மு மேகம். சரி, கொன்மு இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பெருங்கடலில் நீரை முகந்துட்டு போகக்கூடிய மேக கூட்டமே, வானமே இருளில் மூழ்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் நீ அப்படியே உலா போயிட்டுருக்க. இருண்டு உயர் விசும்பின் அப்படின்னா வானம், அதாவது விசும்பு வானம் ஏற்கனவே தெரிஞ்சுதான். வளநேர்ப்பு வளைய அதாவது போர்ப்பு உருமுரசின் இறங்கி முறை புரிந்து அறநெறி விளையா திறனறி மன்னர், அதாவது போர் முரசம் மாதிரி முழங்கக்கூடிய முறைமை தெரிஞ்ச அறநெறி பிழையாமல் திறமையோடு ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய அந்த போர்க்களத்தில் திறமை மிக்க போர் வீரன் சொத்தக்கூடிய அந்த வாள் மாதிரி நீ மின்னிட்டு போகிற. அருண்சமத்து எதிர்ந்த பெருஞ்சை ஆடவர், அதாவது கழித்து எரிவாளின் நலிப்பன விளங்கும். கழித்து எரிவாளின் அந்த வாள் வந்து மின்றமாக இருக்கும். மின்னுடை கருவியை ஆகி நாளும், அதாவது அந்த வாள் மின்னுது இல்லைங்களா. அந்த மேகங்கள் வந்து மின்னல் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த போர் வீரனுடைய வாள் எப்படி மின்னுதோ அந்த மாதிரி உன்னுடைய மின்னலும் மின்னுது. அப்படி நீ போயிட்டுருக்க உலா போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் கொண்டு வருது. கொன்னே செய்தியோ அரவம், அதாவது ஆராவரம். அரவம் அப்படின்னு இந்த இடத்துல ஆராவரம் சரிங்களா. அரவம் அப்படிங்கிறது ஆராவரத்தை இங்கே குறிக்கிறது. பெரிய ஆராவரம். பொன்னென மலர்ந்த வேங்கை மலிதொடர் அடைச்சி பொழிந்த ஆயமோடு, ஆயம் அப்படின்னு சுற்றம், நம்ம ஏற்கனவே சொல்லிப்போம் கிளைனாலும் சுற்றம், இங்கே ஆயம் சுற்றம் சரிங்களா. காந்தகை எலி தழலை வாங்கியும் தட்டை ஒப்பியும். தழலை தட்டைங்கிறதுல பார்த்திங்கன்னா பறவைகள் ஓட்டக்கூடிய கருவிகள் நம்ம சொல்கிறோம். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா முழக்கமும், அதாவது சத்தத்தோடையும் மின்னலுமாக ஒவ்வொரு நாளும் ஆராவரம் செஞ்சுட்டு போகிற, அல்லது மழை பொழிவியா அப்படிங்கிறது சத்தம் போட்டு போடுறையா இல்லை மழையும் பொழிவியா அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் மாதிரி மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அந்த அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த தோழியர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோழியர் கூட்டம் அந்த ஆயத்தோட மெல்ல மெல்ல நடந்து அந்த குரமகள் இருக்கு பாருங்க, தினைபோவனம் காப்பால்னு சொல்கிறது. அதாவது எப்படின்னா தினைபோவனம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தழலை தட்டை இந்த மாதிரியான கருவிகளில் ஒலி எழுப்பி பறவைகள் அதை ஓட்டிகிட்டு இருப்பான், அதாவது அந்த தானியங்களை பாதுகாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பறவைகள் விரட்டி தினைப்புணம் காப்பால் சரிங்களா. தலைவியின் காட்டிலும் பொலிவியா, அதாவது இல்லை தப்பி பிழைத்து போயிடுவியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா அவள் அசோக இலைகளால் தலையாடை அணிஞ்சிருப்பாள். குரமகள் அப்படி தினைப்புணம் காக்கும் பகுதியில் நீ மழை பொழிவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவி தினைப்புணம் காக்கக்கூடிய இடத்துக்கு தலைவன் வரலாம் அப்படின்ற ஒரு குறிப்பை வந்து இந்த இடத்துல அவங்க சொல்ல வராங்க சரிங்களா. ரைட், இதுதான் இந்த பாடல் வரிகளுடைய முக்கியமான இது. சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் நம்ம இந்த வீரன் வெளியன் தித்தனார் இதெல்லாம் அவர் எழுதுனத ஒரு தகவல் சொல்லப்படுது. என்னென்னா பரிபாடல் கலித்தொகை அகநானூரை பார்த்துருக்கோம். நீ அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பியூ சம்மந்தப்பட்ட அத்தனை இந்த சிலபஸ் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை வரிகளுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் உங்களுக்கு வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.